வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேப்பர் நியூஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதை தான் சொல்ல போகிறோம். இதில் நமக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கு தேவையான ஒரு 3 விஷயங்கள், இப்போ எம்எஸ்சி பிஎட் முடித்தவங்களுக்கு தேவையான ஒரு 3 விஷயங்கள் இதில் சொல்ல போகிறோம். ஒன்று, பிஜிடிஆர்பி வருமா வராதா, அப்புறம் அதனுடைய சிலபஸ் என்ன, ஓல்டு சிலபஸாக நியூ சிலபஸாக, அதுக்கடுத்து நம்ம டிஎன் செட் எக்ஸாம் நடத்தி முடிஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த நடந்து முடிஞ்ச அந்த டிஎன் செட் எக்ஸாமோட ரிசல்ட்டு எப்போ வரும், தென் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா பிஜிடிஆர்பிக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபுல் இதையும் படிக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் படித்து பார்த்துக்க போதும். ரைட், என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, அரசு பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. ஆகஸ்ட் மாதம் அதனுடைய தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. சரிங்களா, இது ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் 1915 இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டு நவம்பரில் தேர்வு வெளியிடப்படுகிறது. தேர்வு நடத்தப்படும் என வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படியே முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். இதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, இனிமேல் நீங்கள் யார்ட்டையும் கேட்கணும் அவசியம் கிடையாது. அடுத்து, தற்போது அதற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் பணிக்கு கூடுதல் காலியிடங்கள் கேட்கப்பட்டு உள்ளன. இது நமக்கே தெரிஞ்சது தான். நிறைய அப்கிரேடேஷன் ஸ்கூலு, அப்புறம் நிறைய பேர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க. நிறைய இப்போ அடுத்து வந்து ஹெச்எம் ப்ரொமோஷன் நடக்க போகுது. பிஜிசிலேருந்து இப்போ அதுக்கான பேனர் கூட வெளியிட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக. சரிங்களா, ஸோ அப்படிங்கும்போது அதுக்கான வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எனவே காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ இப்போ கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது செகண்ட் பாயிண்ட்டு முக்கியமானது. அதுக்கடுத்து, இந்த தேர்வு புதிய பாடத்திட்டத்தின்படி நடத்தப்படும். சரிங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 3 என்ன சொல்கிறாங்க, பழைய சிலபஸ் கிடையாது, கம்பல்சரி நியூ சிலபஸ் தான். சரிங்களா, அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம செட் எக்ஸாம் படி பார்த்திங்கன்னா, செட் தேர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. கண்டிப்பாக இந்த ஜூன் மந்த்து எண்டுக்குள்ளார அதுக்கான ரிசல்ட் வருன்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ அப்போ இதுக்கான ரிசல்ட்டும் சீக்கிரமே வரப்போகுது. அதுதான் அங்கே சொல்கிறாங்க. வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் செட் தேர்வுக்கான முடிவு வெளியிடப்பட்டு அதன் தொடர்ந்து உடனடியாக உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும். ஸோ ஏபி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லும் இல்லையா, அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஆல்ரெடி வந்துருச்சு அதெல்லாமே. ஸோ செட் எக்ஸாமுடைய ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமுக்கு வரக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இது ஒரு 4th பாயிண்ட். ஸோ மொத்தம் 4 பாயிண்ட் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம், பிஜிடிஆர்பி கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ரெண்டாவது, அதனுடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட் நடக்க போகுது. 4வது, செட் எக்ஸாமுடைய ரிசல்ட்டு சீக்கிரமே வெளியே வரப்போகுது. அதனால் செட் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, சரி, இதனால் நான் இப்போ இதுக்காக இந்த நியூஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பல கேள்விகள் இருந்திருக்கலாம். பிஜிடிஆர்பி வருமா வராதா அப்படின்றதுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, பிஜிடிஆர்பி வரும். அதுக்கடுத்து 2வது பாயிண்ட்டு, நியூ சிலபஸாக ஓல்டு சிலபஸான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நியூ சிலபஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, வேகன்சிஸ் எப்படி சார் கேட்டிங்கன்னா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட எல்லா விஷயங்கள், முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 திங்ஸ் இங்கே அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இது சொன்னது டிஆர்பியில் உள்ள ஒரு அதிகாரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது கம்பல்சரி இது வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் யார்ட்டையாவது போய் எக்ஸாம் வருமா வராதா, எலெக்ஷன் வருது அதனால் எக்ஸாம் வருமா வராதா, நீங்கள் எதை பற்றியும் கேட்காதீங்க. அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பல பேர் நான் பார்த்துட்டேன். சரிங்களா, நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பாக நினச்சி படிங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். படிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படின்றதுனால, அதுவும் ஃபஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால ஓரளவுக்கு கொஸ்டின் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய அசம்ஷன். சரிங்களா, இது முழுக்க என்னுடைய அசம்ஷன் தான். அதுக்காக கொஸ்டின் ஹார்டாக வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ஈஸியாக வந்தாலும் நான் பொறுப்பு. ஆனால் மாடரேட்டாக இருக்கும். நம்ம படிக்கிறத அந்த சிலபஸை பேஸ் பண்ணி கவர் பண்ணி படிச்சிடணும். ஸோ இப்போ இருந்து நீங்கள் டென்டேட்டிவாக டேட் போட்டுக்கோங்க. சரிங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நவம்பரில் எக்ஸாம் சொல்கிறாங்க. நீங்கள் November 1 எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இன்றைக்கி தேதி என்ன, ஜூன் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 10 தேதின்னு வச்சுக்கோங்களேன் ஆல்மோஸ்ட்டு. அப்போ ஜூன் 10 நீங்கள் ஜூலைன்னு வச்சா கூட வச்சுக்கோங்க. ஜூன்லேருந்து விட்டுருங்க, ஜூலை 1லேருந்து வச்சுக்கோங்க. ஜூலை 1லேருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்.
ஸோ அப்படிங்கும்போது இதில் ஜூலையில் வந்து நான் எல்லாத்துக்கும் தோராயமாக 30 நாள் கணக்கு போட்டுக்கிறேன். 30, இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30. ஸோ இப்போ நவம்பர் 1 எக்ஸாம் வச்சுக்குவோம். அப்படின்னா 12 நாள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு யூனிட்டு அப்படி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சு படித்தா கூட என்ன செய்ய முடியும், நம்மளால் ஈஸியாக 120 நாளுங்கும்போது 10 நாளைக்கு நம்மளுடைய மேஜரை முடிச்சிடலாம். சரிங்களா? சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து தமிழ் தகுதி தேர்வு இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் படிக்கணும். அதுக்கு நீங்கள் 9th 10th புக்கை படித்தாலே போதுமானது. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா படிச்சிடலாம். இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டு 100% வர வாய்ப்பே கிடையாது. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, சிலபஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹெவி சிலபஸ்ஸு. சரிங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், திருப்பி சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்களோ பண்ணலையோ, இல்லை நீங்கள் ஓனாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறீங்களா, எனிதிங் எல்ஸ் எதுனாலும் இப்போவே ஆரம்பிங்க. இப்போ ஆரம்பிக்கலைன்னா உங்களால் எப்போ ஆரம்பித்தாலும் முடிக்க முடியாது. சரிங்களா? அதனால் நேரம் நல்லா இருக்குது. சரிங்களா? நமக்கு ரொம்ப டைம் கிடச்சிருக்குது. நான் சொல்லியிருக்கிறது ஜூலை 1லேருந்து கணக்கு பண்ணியிருக்கிறேன். 120 days கணக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நமக்கு ஜூனே ஆரம்பித்து 10-15 நாள் கூட ஆகலை. ஆக்சுவலாக 10 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? அப்படிங்கும்போது இங்கே ஒரு 20 நாள் இருக்குது. அப்போ அரௌண்டு 140லேருந்து 150 நாள் நம்ம தோராயமாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் நவம்பர் 1 தான் கணக்கு போட்டிருக்கேன். நவம்பர் 1 எக்ஸாம் வருமானு தெரியாது. ஸோ அப்போ 150 days அப்படிங்கும்போது அப்ராக்சிமேட்டாக அப்போ 150 நாளில் நம்மளால் மேஜரை முடிக்க முடியுமா அப்படின்னா முடியும். நம்ம வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு மேஜர், அதுக்கடுத்து தமிழ் தகுதி தேர்வு ஈக்குவலண்ட்டாக. ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் முடித்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உங்களால் வந்துட்டு அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. உங்கள் மேஜரே கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் ஓடிட்டுருக்கிறது வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ அது சம்மந்தமாக வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. அதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன கோட் இருக்குது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பிஜிடிஆர்பி வருமா வராதுன்னு கேட்டவங்களுக்கு இது வரும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க. இதை பூஸ்டப்பாக எடுத்துக்கிட்டு படிங்க. ஆல்ரெடி படிக்கிறவங்க உங்களுடைய படிக்கிற விதத்தை அதிகப்படுத்துங்க. தென் வேறு என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய சென்டரில் என்னென்ன கோர்சஸ் நடத்திருக்கோம், என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். வேணால் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. ரைட், வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ. இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கம்பல்சரி இந்த வருஷத்தில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 2026 நீங்கள் ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.